நமது முன்னேற்றத்தை எது தீர்மானிக்குது? நம்முடைய ஜாதகமா, நம்முடைய ஜாதக பலனா, நமது முன்னேற்றத்தை எது தீர்மானிக்குது அப்படின்னா அது கிடையாது. நம்ம முயற்சியும் உழைப்பு தான் தீர்மானிக்குது. நம்ம வெறும் முயற்சி பண்ணால் மட்டும் போதும், வெறும் உழைப்பை போட்டால் மட்டும் போதும், அப்படி கிடையாது. மனிதர்களை பற்றின அறிவு அதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம யார் கூட பழகுறோம், அவங்க என்ன நோக்கத்தோடு இருக்காங்க, அவங்க நமக்கு எதிராக இருக்காங்களா, நம்முடைய வளர்ச்சிக்கு ஏதாவது தடை போடுறாங்களா, அப்படிப்பட்டவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி விலகிறது, யாரும் நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்ககிட்ட போய் நம்ம பழகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அவங்ககிட்ட அதுக்காக நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பழக்க வழக்கம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறவங்க அவங்க அவ்வளோ ஈஸியாக முன்னேறிட மாட்டாங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்க அவ்வளோ ஈஸியாக முன்னேறிட மாட்டாங்க. அப்போது அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் அதை நம்ம தவிர்க்கணும். நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜாதக பலன்கள்லாம் காரணம் கிடையாது, இந்த மாதிரி பழக்கங்கள் தான். நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் முன்னேறாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணம். அப்போ அந்த மாதிரி பழக்கத்தை தவிர்க்கணும். அது மாதிரி நீங்கள் ஒரு மோசமான கெட்ட வார்த்தை பேசுகிற, சிகரெட் பிடிக்கிற ஒரு நண்பன் உனக்கு இருக்கானா, அந்த மாதிரி வாழ்கிட்டேருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் பழகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறிட மாட்டீங்க. ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம், ஒரு அளவுக்குள்ளே தான். இந்த மாதிரி தான் அப்புறம் உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி செய்கிற வழக்கம் உங்களுக்கு இல்லையா, நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்கிற வழக்கத்துக்குள்ளே வரணும். அது மாதிரி கண்ட உணவுகளையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அப்போ அது நீங்கள் நல்ல உங்கள் அறிவுக்கு எது நோயை தரும், எது நல்ல உணவு கிடையாதோ அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்கள் அறிவுக்கு தெரியுதா இது கேடு, இது உண்மை தான், வெள்ளைச்சீனியெல்லாம் கேடு, அப்போ அது கலந்த டீ எல்லாம் குடிக்கக்கூடாது, அப்புறம் பஜ்ஜி சாப்பிடக்கூடாது, பரோட்டா சாப்பிடக்கூடாது. உங்கள் அறிவுக்கு பரோட்டா கேடான உணவாக தெரிஞ்சால் அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், மாற்றம் ஏற்படும். கண்ட உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே எல்லா உணவையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ அதுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதுவும் ஒன்று. அது மாதிரி உறவு முறை, நல்ல நண்பர்கள், உங்கள் உறவினர்களாக இருந்தால் கூட மோசமானவங்ககிட்டேருந்து உங்களை நீங்கள் விடுவிச்சுக்கோங்க. மோசமான உறவினர்கள், மோசமான நண்பர்கள், அவர்களிடம் பழகுவதை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா அவங்க உங்களை முன்னேற விட மாட்டாங்க. அது மாதிரி உடற்பயிற்சி நீங்கள் செய்யலைன்னா அப்போது அந்த பழக்கமும் உங்களை முன்னேற விட. அப்போ உடற்பயிற்சி செய்யணும், செஞ்சால் தான் முன்னேறுவீங்க. அதனால் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அதை பண்ணுங்கள். அதை விட்டு போட்டு ஜாதகத்தில் தப்பு இருக்குது, இந்த வருஷம் எனக்கு நல்லா அமோகமாக இருக்கும், எனக்கு கண்டம் தீர்ந்துச்சு, கண்டத்தை நான் தாண்டிட்டேன், இல்லை ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை போய் கழிக்க போகிறேன் அப்படின்னு எங்கேயோ எழுதப்பட்டிருக்கு எல்லாமே விதி. அந்த விதியை போய் மாற்றுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும், எல்லாமே விதி போலுங்க, விதிப்படி தான் நடக்குது அப்படின்னு இவங்க நினச்சிட்ருக்காங்க. ஒரு வண்டி போகுது, சரியாக போக மாட்டேங்குது, ஸ்பீடாக போகுதுன்னா சர்வீஸ் பண்ணு, வண்டி நல்லா போகும். இது விதி, இப்படி தான் அந்த வண்டி போகும், இந்த வண்டி இப்படி தான் போகும் அப்படின்றது விதி அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த விதியை போய் அந்த விதியை போய் மாற்ற முடியுமா, அதுக்கு எதாவது பரிகாரம் அப்படி இல்லாமல் நீ வண்டிக்கு என்ன பண்ணு, சர்வீஸ் பண்ணு, என்ன போட்டு நல்லா தொடச்சி கிடிச்சு வை, நல்லா காற்றடி வீலில், அப்படின்னா அந்த வண்டி நல்லா போகும். அந்த மாதிரி தான் நம்ம நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு தடையாக இருக்கக்கூடியவை. நமது அறியாமை, பக்கத்தில் இருக்கிறவங்க யார் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் இல்லாமல் அப்போ அவங்ககிட்டேருந்து நாம் எப்படி நம்ம விடுவிக்கிறது, உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்து, நல்ல உணவுகளை சாப்பிடு, அப்போ தான் முன்னேறுவேன். உணவில் ஒரு முன்னேற்றம், நல்ல உணவுகளை சாப்பிடுவது அது ஒரு முன்னேற்றம். அது மாதிரி உடற்பயிற்சி அது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம். அப்போ அந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணோம், உணவு கட்டுப்பாடு, நம்முடைய உறவு முறைகள், நண்பர்கள், இவங்ககிட்ட நாம் மோசமான நண்பர்களிடம் எப்படி விடுபடுறது, அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, இல்லாமல் அதே நேரத்தில் அவங்ககிட்ட பழகவும் கூடாது, அவங்ககிட்டருந்து விடுபடணும். இப்படி மாற்றங்களை செய்வதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். இல்லாமல் ஜாதக பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள முன்னேற்றத்தை தீர்மானிக்காது, நீங்கள் முன்னேறுவதை அது தீர்மானிக்காது. உங்கள்கிட்ட உள்ள தப்பை பாருங்கள், நீங்கள் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அதை மாற்றுங்க, அதை சரி பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும். அதுமாதிரி நாம் யாருங்கிறதே தெரியாமல் நமக்கு பிடிக்காத வேலைகளை செய்கிறது, பிடிக்காத ஒரு தொழிலை பார்க்குறது, அப்படி பண்ணாலும் நீங்கள் முன்னேறிட மாட்டீங்க. அப்போ பிடிச்ச ஒரு தொழில்,
உங்களுக்கு ஒரு லட்சியங்கிறது இருக்கணும், பிடிச்ச ஒரு தொழிலை செய்யணும். அப்போ தான் முன்னேற முடியும். பிடித்த தொழில், பிடித்த வாழ்க்கை. நீங்கள் பிடிக்காத ஒரு கணவன், பிடிக்காத ஒரு மனைவியோடு வாழ்ந்தீங்கன்னா வாழ்நாளில் முன்னேறிடவே மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு கணவனை அப்போ அந்த பிடிக்காத கணவனை விடுபட்டு விவாகரத்து வாங்கிட்டு பிடித்த ஒரு கணவனை தேர்ந்தெடுங்க. பிடித்த ஒருவர், இவர் தனக்கு பிடித்தமானவர் என்பதை உறுதி செய்து கொண்டு ஒருத்தரை அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம்ங்கிறது தானாக நடக்கும். பிடிக்காத ஒருத்தரோட வாழ்ந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னேற்றம் நடக்குது. அதுபோல் பிடிக்காத மனைவியோடு வாழ்கிறீங்களா, அப்போ பெற்றவங்க சொன்னாங்கன்னு நீ கட்டிக்கிட்டீங்க, பிடிக்கவே இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். பிடிக்காதவங்களோட வாழும்போது மனசில் வெறுப்பு தான் அதிகமாக இருக்கும், ஒரு சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அப்போ நீங்கள் பிடித்தவர்களை அப்போ அவங்கள விவாகரத்து பண்ணிவிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அவங்கள விவாகரத்து பண்ணிவிட்டு இப்போ பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், பயங்கரமான முன்னேற்றம் ஏற்படும். அப்போ இப்படி தான் நமது தவறுகளை நாம் திருத்தி கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய முன்னேற்றத்தை இந்த மாதிரி நாம் செய்கிற தவறுகள் தான் தடுத்து நிறுத்துமே தவிர, நாம் அறியாமல் செய்கிற தவறுகள் தான் தடுத்து நம்ம முன்னேற விடாமல் தடுக்குமே தவிர, நம்முடைய ஜாதகம் இது எல்லாம் விதிப்படி எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க, இந்த வருஷம் உனக்கு கட்டம் சரியில்லை, இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேயோ எழுதப்படவில்லை. இதெல்லாம் பயங்கர மூட நம்பிக்கை. அது அந்த மூட நம்பிக்கைக்கு நம்ம பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மூட நம்பிக்கையிலேருந்து நாம் நம்மளை பாதுகாக்கணும். அந்த நம்பிக்கை நமக்கே ஏற்படுது அப்படின்னா கூட அப்போ அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்து அந்த நம்பிக்கையை நம்ம விரட்டி நம்மளை எப்போவுமே நம்ம உழைப்பையும் முயற்சியும் தான் நம்ம நம்பணுமே தவிர, உழைப்பு, முயற்சி, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உணவுகள், இந்த மாதிரி தான் இவைகள் தான் நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். தவிர வேறு எதுவும் நம்ம வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தாது.